ஓம் நமோ நாராயணாய எட்டெழுத்து மறந்திலாதான் என்று ஒரு ரொம்ப அழகான ஒரு கம்பருடைய கவிதைகளை படிப்பது மாதிரி அதை திரும்ப திரும்ப படித்து பார்க்க தோன்றியது. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வெயில் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன் என்று திருமுகாற்றுப்படையின் இறுதியில் வருகிற வெண்பாவில் ஒன்று சொல்லும். ஓரிடத்தில் முதல் ஆழ்வார்கள் மூவரை பற்றி பேசுகிற போது இன்றைய கால பத்திரிகைகளை இணைத்து பேசுகிறார். அவர் பேசியதற்கு மேலாக ஒரு வாக்கியத்தை இணைத்து நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் எழுதியிருப்பது இந்த 3 முதலாழ்வார்களும் மலர்களில் தோன்றியவர்கள். மலர் மகன் போற்றும் இந்த மூவருமே மலர் மகன்கள். நாள் மலர் என்னும் தினமலரில் தோன்றிய தொண்டை மண்டல சுதேச மித்திரன்கள். ஆலய வாசலில் தினமணி அடித்து பக்தி அலையோசை பரப்பிய ஆழ்வார்கள் என்று இன்றைய பத்திரிகைகளை வைத்து அவர் எழுதுகிறார். இந்த அழகை பாராட்டி நான் சொல்கிற வாக்கியம், கலைமகள் கடாட்சம் அவருக்கு பூரணமாக இருப்பதால் அவருடைய கவித்திறன் அமுத சுரபியாய் வளர்க்கிறது. இந்த ஸ்லேடை நயம் அமைந்த நூலில் சிற்சில இடங்களில் கி. ராஜநாராயணன் வளர்த்த அந்த வட்டார பேச்சு தமிழையும் இணைக்கிறார். மகான் பேறு பெற்ற விஷ்ணு சித்தருக்கு மகப்பேறு இல்லை, பேறு பெற்ற என்பதை பேறு பெற்ற என்று எழுதுகிறார். வாரிசு வல்லையே என்று எழுதுகிறார். கல்யாணம் நன்றாக நடந்துடுச்சு, கண்கொண்ட வைபோகம் முடிஞ்சாச்சு என்று எழுதுகிறார். இப்படி கவிதை நூலில் பேச்சு தமிழை கொண்டு வரலாமா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதற்கு ஒரு மரபு இருக்கிறதா? மரபு கவிதையில் கூட பேச்சு தமிழை கொண்டு வந்திருக்கிறார்கள். திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதிய குற்றால குறவஞ்சியில் அந்த பார்வதி தேவிக்கு அந்த குரத்தி குறி சொல்கிறாள். அவள் வெட்கப்படுகிறாள். பார்வதி விரைவில் சிவன் வந்து கைப்பிடிப்பான் என்கிற அந்த செய்தியை கேட்டு அவள் முகத்தில் நாணம். இந்த குரத்தி சொல்கிறாள், கை நொடியில் பொன்னிதழி மாலை வருங்கான், அப்போ கக்கத்தில் எடுக்கவையோ வெக்கத்தை அம்மி, வெக்கத்தை எடுத்து நீ கக்கத்தில் வச்சுக்கொள்வாயா என்று கேட்கிற பொழுது வெக்கம் கக்கம் இதெல்லாம் இயல்பான பேச்சு தமிழ். இந்த அருமையான நூலை யார் பிழை திருத்தினார்கள் என்கிற ஒரு வியப்பு எழுகிறது. பிழையே இல்லை என்று சொல்கிற வகையில் எந்த நூலும் அமையாது இல்லையா? அதனால் திருஷ்டி பரிகாரமாக ஒரே ஒரு பிழை இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து இங்கு வந்து சொல்ல வேண்டுமா என்ன? ஆனால் சொன்னால்தான் நான் நன்கு படித்தேன் என்று உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிற ஒரே ஒரு எழுத்து பிழை, எதிர்பார்த்ததை விடவும் என்கிற சொல் 31ஆம் பக்கம் எதிர்பார்த்ததை விடவும் என்று தேவையில்லாமல் ஒரு இப்போடு வந்திருக்கிறது. அதை இப்போது சொன்னால் தானே சொல்ல முடியும். ஆகையால் அதையும் சொல்லிவிட்டேன். முடிவில் ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். என்னுடைய நிறைவாக நான் பேசுகிற போது என்னுடைய ஒரு வேண்டுகோளை இவருக்கு சொல்லிவிட்டு, அதை சொன்னால்தான் எனக்கு மனம் ஆறும் என்பதால் அதை சொல்லிவிட்டு அதை விரைவில் அவர் அந்த வேண்டுகோளை ஏற்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். சைவ வைணவ சண்டைகள் நிறைய இருந்த காலகட்டம் ஒன்று இருந்தது. கமலஹாசனுடைய தசாவதாரம் படத்தில் சைவர்கள் வைணவர்களை கொடுமைப்படுத்திய விஷயம் மட்டும் இடம்பெற்றது. அது சரியாக நடுநிலைப்படி அமையாமல் போயிற்று. சைவர்கள் வைணவர்களை கொடுமைப்படுத்தியதும் வைணவர்கள் சைவர்களை கொடுமைப்படுத்தியதும் எல்லாமே கடந்த கால வரலாற்றில் பதிவாகி இருக்கின்றன. இன்று அந்த நிலையெல்லாம் தாண்டி நாம் வந்துவிட்டோம். பொன்னியின் செல்வனில் ஆழ்வார்க்கடியாரிடம் அந்த சிவனடியார் சொல்வார், என்ன இருந்தாலும் ஆழ்வார்கள் 12 பேர் தான், எங்கள் நாயன்மார்கள் 63 பேர் சொல்வார். ஆழ்வார்க்கடியான் பதில் சொல்வார், என்ன இருந்தாலும் பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் தான், கௌரவர்கள் தான் 100 பேர் என்று அவர் பதில் சொல்வார். இதையெல்லாம் அவர் பதிவு செய்திருப்பார். மலர்மகனிடம் இந்த மொத்த நூலில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு அம்சம், நாளை செல்வோம் சிதம்பரம் என தீரா பணியால் நாள் கடத்திய நந்தனை போல் நாளை செல்வோம் திருவரங்கம் மறுநாள் செல்வோம் என நாள் வளர்த்த
வைணவ திருநாளை போவார் ஆனால் குலசேகரர். குலசேகர ஆழ்வாரை திருநாளை போவார் என்கிற நந்தன் நாயன்மாரோடு இவர் ஒப்பிட்டு எழுதுகிறார். இந்த நந்தனாரோடு ஆழ்வாரை ஒப்பிட்டு எழுத ஒரு நல்ல பண்பட்ட ஆன்மீக மனம் வேண்டும் இல்லையா? இது எந்த வகையான வெறுப்பும் இடமில்லாமல் ஆன்மீகம் உயர்ந்தது. அரவிந்தர் அன்னை அவர்கள் எல்லாம் மதத்தை எதிர்க்கவில்லை, மதம் கடந்த ஆன்மீகத்தை அவர்கள் போற்றினார்கள். அப்படி மதம் கடந்த ஆன்மீகத்திற்கு அவர் வந்து சேர்கிறார். தலபுராண வேந்தர் என்று அழைக்கப்பட்டார் தமிழ் தாத்தாவினுடைய குரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள். எண்ணற்ற தலபுராணங்களை இவர் எழுதினார். அற்புதமான மிகச்சிறப்பான கற்பனைகள். தலபுராணங்களில் அவர் சொன்ன அந்த கற்பனைகளுக்கு இணையான கற்பனைகளை தமிழ் இலக்கியத்தில் பக்தி இலக்கியத்தில் காண்பது மிக மிக கடினம். அந்த தலபுராண வேந்தரான மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஒரு தலபுராணத்தில் சிவனை பற்றி எழுதுகிற போது எழுதுகிறார், அவருக்கு ஒரு சந்தேகம், சிவன் சைவமா அசைவமா என்று. பிள்ளைக்கறி ஆனால் சாப்பிடவில்லை, பார்த்தார் அவ்வளவுதான். கண்ணப்பர் மாமிசம் வைத்தார், சாப்பிடவில்லை, பார்த்தார் அவ்வளவுதான். என்றாலும் சந்தேகம், சைவமா அசைவமா? சிவன் கையில் மான் இருக்கிறது, மானை வெட்டி கறி சமைக்க வேண்டுமானால் தேவையான மழு கையிலே இருக்கிறது. அப்படி வெட்டிய மாமிசத்தை தூய்மைப்படுத்த வேண்டுமானால் தேவையான கங்கை நீர் தலையிலேயே இருக்கிறது. தூய்மைப்படுத்திய மாமிசத்தை சமைக்க வேண்டுமானால் அக்னி நெருப்பு கையிலேயே இருக்கிறது. அதை போட்டு சாப்பிட வேண்டுமானால் திருவோடும் கையிலேயே இருக்கிறது. இத்தனை வசதிகள் இருந்தும் மான் உயிரோடு இருப்பதால் சிவன் சைவம் தான் என்று அவர் முடிவு செய்கிறார். இப்படி இது ஒரு சின்ன கற்பனை, இது மாதிரி ஏராளமான கற்பனைகள். அவருடைய தலபுராண நூல்களில் இடம்பெற்ற கற்பனைகளை பார்த்து மிகவும் வியந்து ஒரு வைணவ அன்பர் ஒரு வைணவ கோயிலுக்கு அவரை தலபுராணம் எழுத சொன்னார். அதற்கு அவர், அந்த கடவுள், வைணவ கடவுளை நான் பெரிதும் மதிக்கிறேன், ஆனால் இன்றைய சமூக சூழ்நிலையில் நான் சைவனாக இருந்து ஏராளமான சிவன் கோயில்களுக்கு தலபுராணம் எழுதியிருக்கிற போது வைணவ கோயிலுக்கு எழுதுவது என்பது அவ்வளவு சரியாக இராது. எனவே என்னுடைய குறிப்பிட்ட இந்த நண்பர், அவர் வைணவர், அவரிடம் போய் நீங்கள் தலபுராணம் எழுதி வாங்கிக் கொள்ளுங்கள் என்றவர் ஆற்றுப்படுத்தியதாக அவருடைய வரலாற்றில் ஒரு செய்தி வருகிறது. இப்போது நமக்கு அந்த தேவையெல்லாம் இல்லை. மலர்மகன் அவரை புலப்படுத்தி விட்டார், சைவம் வைணவம் என்ற பேதம் அவருக்கு இல்லை என்று. இந்த அழகான 12 ஆழ்வார்களை பற்றிய அழகான என்று சொல்வதை விட உன்னதமான ஒரு கவிதை நூலை படித்த எனக்கு நாயன்மார்களை பற்றியும் அப்படி ஒரு நூல் வர வேண்டுமே என்கிற ஒரு தாபம் எழுகிறது. சிவாலயம் மோகன் அவர்களும் வீற்றிருக்கிற இந்த அவையில் அந்த வேண்டுகோளை வைக்காமல் வேறு எந்த அவையில் வைக்க முடியும்? எனவே அடுத்த பணியாக திரு மலர்மகன் அவர்கள் ஆழ்வார்கள் திருமுகம் போல நாயன்மார்கள் திருமுகத்தையும் எழுதட்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். எப்படி பள்ளத்தூர் பழனியப்பன் அவர்கள் கம்பராமாயணத்தில் தொடங்கி பெரிய புராணத்தில் இருந்து வளர்ந்த மாதிரி அடுத்தடுத்து மலர்மகனும் இயங்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்து இது மிகச்சிறந்த ஒரு அரங்கம். இந்த அரங்கில் பேச வாய்ப்பு கிடைத்தமை குறித்து மனமார்ந்த நன்றி பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம்.